வெல்கம் டு சிக்கே மாஸ்டர். சிக்கே மாஸ்டர் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுத்த பிரியாணி ரம்ஜானுக்கு சூப்பராக செய்யலாம் இன்றைக்கி. ஸோ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இந்த பிரியாணி யார் வேணாலும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நாட்டுக்கோழி வந்து 2, அதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு, சால்ட்டு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 100 கிராம். ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்கிறது தான் பார்க்குறோம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த சிக்கனை. ஸோ நாட்டுக்கோழியில் நம்ம செய்கிறோம் கண்ட்ரி சிக்கனில். சூப்பராக நம்ம 40 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு பொரிச்சிடலாம். போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம பொரிச்சா போதும். ஸோ 5 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். ஸோ பொரிச்சு நம்ம இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். வாங்க இப்போ சூப்பராக என்னென்ன ஜாமான் தேவைப்படுது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஈஸி மெத்தடில். ஸோ வாங்க நம்ம வந்து ஆயில் வந்து 200 கிராம், நெய் வந்து 100 கிராம், ஸோ பட்டை, ஏலக்காய், இலை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 20 கிராம் எடுத்து ஸோ லைட்டாக நம்ம பொரிய விட்டு நம்ம வந்து 6 பீஸு வெங்காயம் நைஸாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நம்ம தனியாக காமிக்கல, ஸோ போடும்போது மட்டும்தான் காமிக்கிறோம். ஸோ டொமேட்டோ வந்து 5, க்ரீன் சில்லி வந்து 10 சில்லி, 10 மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நல்லா நம்ம ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிடலாம். ஸோ பாஸ்மதி அரிசி 2 கிலோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு, 2 கிலோ சிக்கனுக்கு. ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நைஸாக கட் பண்ணால் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை ஸோ சூப்பராக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 150 கிராம். நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கனை நல்லா இஞ்சி பூண்டு போட்டு பொரிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு 150 கிராம் அளவு எடுத்து பேஸ்ட் பண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து ஸ்லோவில் வச்சு. இப்போ நம்ம சூப்பராக என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு. அந்த வெங்காயம் நல்லா தக்காளி வதங்கினதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. சூப்பராக ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அவங்க கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டோம் எல்லாம் சேர்த்து. இப்போ அவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 200 ml. ஸோ முந்திரி பருப்பு அரைச்சது 50 ml. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம நல்லா மசாலையை நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ வறுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 நிமிஷம் நம்ம எண்ணெயில் பொரித்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பொரித்து ஆட் பண்ணோம்னா நமக்கு நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து தண்ணி போட்டிருக்கோம் ரைஸுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஊற வச்ச ரைஸை இதில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலும் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கிராம்பு 2 போட்டுக்கலாம் அதில். ஸோ மசாலா நாட்டுக்கோழி வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு பிரியாணிக்கு. ஸோ அங்கே பீஸ் எல்லாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 20 நிமிஷம் நம்ம அதில் வேக வச்சுட்டோம் ஸ்லோவிலே வச்சு. ஸோ ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ ஆயில் எதுக்கு ஊற்றுறீங்கன்னா ஆயில் வந்து ஒட்டாது ரைஸ் உங்களுக்கு, அதனால தான் ஊற்றுறோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரைஸ் வந்து நம்ம 70% வேக வச்சு வடிச்சிடலாம். 30% நமக்கு தம்மிலே வேகும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்க்கலாம் கரெக்டான அளவு. ஸோ வாங்க நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ ரைஸை 3 லேயரு. இப்போ அவங்க கீழே பாட்டாமில் நம்ம ஆயில் நெய் ஏதோ அப்ளை பண்ணிடலாம் லைட்டாக. இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ரைஸு பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸு. ஸோ இந்த மாதிரி பாட்டமில் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா லெவல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பொரித்து மசாலா போட்டு வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து நம்ம சிக்கன், இது வந்து 3 லேயர். இது ஃபர்ஸ்ட் லேயரில் சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க மேலே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ வாங்க செகண்ட் லேயர் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம லெவல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வாங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ஆட் பண்ணால் இப்போ வாங்க நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நிறைய நான்வெஜ் வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவீங்க. இப்போ மறுபடியும் வாங்க தேர்ட் லேயர் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கலரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். சூடு தண்ணியில் போட்டு 4 கிராம் அளவு 2 கிலோ ரைஸுக்கு. ஓகே, சூப்பர் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நான் வந்து கறி மேலே போட்டிருக்கேன், அடுப்பு கறி. ஸோ அடுப்பு கறி இல்லைன்னா நம்ம கீழே கூட ஃபர்னர்லேயே வச்சுக்கலாம். 40 மினிட்ஸ் நம்ம டம் கட்டிக்கணும். இதை பாருங்கள், 40 மினிட் ஆச்சு சூப்பராக. இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ வெரி நைஸ், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ரைஸ்லாம் நல்லா பாயில் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓ வெரி நைஸ் ரைஸ். ஸோ ரம்ஜானுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3 லேயரு 3 டேஸ்ட்டில் இருக்கும். இது இங்கே ரைஸ்லாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஸோ அங்கே சிக்கன் வந்து இது நாட்டுக்கோழி ரொம்ப லாங் சைஸில் இருக்குது. நம்ம எல்லாம் தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். கேஷ்நட் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். இதை அங்கே ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, லாங் சைஸில். ஸோ இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும் ரைஸு. பாஸ்மதி ரைஸு நல்ல குவாலிட்டியான ரைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் சூப்பராக வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம ரைத்தா வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம், தயிர் பச்சடி வச்சு. ஸோ இதுக்கு வந்து கிரேவி தேவைப்படாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிகே மாஸ்டர் கிச்சன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.